Taste the Daily. திருச்சி மாவட்டம் தில்லை நகரில் உள்ள விடியா திமுக அமைச்சர் KN நேருவின் அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மக்கள் கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்காத மக்கள் விரோத திமுக அரசு திருச்சி மாநகராட்சியில் உள்ள 65 வார்டுகளை 100ஆக உயர்த்த திட்டமிட்டது. இதற்காக குமாரவயலூர் பஞ்சாயத்திற்குட்பட்ட கொத்தட்டை, குறிஞ்சிநகர் உள்ளிட்ட கிராமங்களை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தனர். இதன் ஒரு பகுதியாக அமைச்சர் KN நேருவின் அலுவலகத்தை 200க்கும் மேற்பட்ட பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயத்தை மட்டுமே நம்பியுள்ள கிராம ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க முயற்சிக்கும் ஸ்டாலின் அரசின் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் உள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பெஞ்சல் புயல் நிவாரணம் வழங்கக் கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக இழுத்து கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசு 2000 ரூபாய் நிவாரணம் என பெயரளவிற்கு அறிவித்துவிட்டு பெரும்பாலான மக்களுக்கு வழங்காமல் ஏமாற்றியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திண்டிவனம் அடுத்த அகூர் கிராமத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட சுமார் 400க்கும் மேற்பட்ட மக்கள் நிவாரணம் கோரி பல முறை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படாததை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு விரைந்த விடிய அரசின் ஏவல் துறை அவர்களுடன் வாக்குவாதம் செய்ததுடன் மிரட்டி வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தை அரங்கேற்றியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. உங்க மேல